சட்டமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் தங்கள் கட்சி போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக திருச்சி சென்ற முதல்வர் விஜயை துரை வைகோ பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகாவிற்கு ஆதரவளிக்க முடியவில்லை என கூறினார். தாவேக அரசுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என குறிப்பிட்ட துரை வைகோ, திமுக கூட்டணியில் மதிமுக தொடர்வது குறித்து ஜூன் 27 நடைபெறும் கட்சிக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு. 24 மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு வாரத்திலேயோ இல்லாட்டி ஒரு மாசத்திலேயோ அந்த மாற்றங்களை நாம் உருவாக்க முடியாது. நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த மாதம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா என்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும்.